வேதாகம பகுதி யாக்கோபு 1 வசனங்கள் 13 மற்றும் 14. ஒருவன் சோதிக்கப்படும்போது நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்பட முடியாதவர், அவர் ஒருவரையும் சோதிக்கிறவருமல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முக்கிய கருத்து: தேவன் ஒருவரையும் தீமை செய்யும்படி சோதிப்பதில்லை. சோதனை நமக்கு உள்ளிருந்து தொடங்குகிறது, வெளியிலிருந்து அல்ல. நமது சொந்த ஆசைகள் கட்டுப்படுத்தப்படாதபோது நம்மை தவறான தேர்வுகளுக்கு இழுத்துச் செல்கின்றன. சோதனையானது தூண்டிலில் உள்ள இரையைப் போன்றது, வெளியே கவர்ச்சியாகத் தோன்றும், ஆனால் முடிவில் ஆபத்தானது. கதை 1. மாமரம் மற்றும் வேலி. ஒரு சிறுவன் தினமும் ஒரு மாமரத்தை கடந்து சென்றான். அதைச் சுற்றி ஒரு வேலி இருந்தது, அதில் பழங்களை பறிக்க வேண்டாம் என்ற பலகை இருந்தது. யாரும் அவனை வற்புறுத்தவில்லை, யாரும் அவனை தள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் நினைத்தான், மாம்பழம் பழுத்திருக்கிறது போல் தெரிகிறது, ஒன்று மட்டும் பறித்தால் ஒன்றும் ஆகாது. அவனுடைய சொந்த ஆசையே அவனை வேலியில் ஏறச் செய்தது. பாடம்: அந்த மரம் அவனை திருடச் செய்யவில்லை, அந்த வேலி அவனைச் சோதிக்கவில்லை, அவனுடைய ஆசையே அவனைச் சோதித்தது. யாக்கோபு நள்ளிரவு 1:14 கற்பிப்பதும் இதுவே. கதை 2. கடைக்காரரின் கூடுதல் பணம். ஒரு கடைக்காரர் இரவில் பணப்பெட்டியில் கூடுதல் பணத்தைக் கண்டார். அவர் நினைத்தார், யாரும் பார்க்கவில்லை, இது எனக்குத்தான் சொந்தம். தேவன் அந்த எண்ணத்தை அவர் காதில் ஓதவில்லை. வாடிக்கையாளர் அதைச் சொல்லவில்லை. லாபத்தின் மீதான அவருடைய ஆசையே அவரைச் சோதித்தது. அடுத்த நாள் அவர் பணத்தை திருப்பிக் கொடுத்தபோது அவர் சமாதானத்தை உணர்ந்தார். அதை வைத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தபோது அவர் பயத்தை உணர்ந்தார். பாடம்: சோதனை தேவனிடமிருந்து அல்ல, உள்ளிருந்து பேசுகிறது. கதை 3. மீனவரின் தூண்டில். ஒரு மீன் தண்ணீரில் ஒரு பளபளப்பான புழுவை பார்க்கிறது. அது சுவையாக தெரிகிறது, அது பாதிப்பில்லாதது போல் தெரிகிறது. ஆனால் அதற்குள் ஒரு தூண்டில் மறைந்துள்ளது. மீன் கட்டாயப்படுத்தப்படவில்லை, அதுவே இரையை தேர்ந்தெடுக்கிறது. பாடம்: சோதனை எப்போதும் இன்பத்தை காட்டும், ஆனால் வலியை மறைக்கும். ஆசையே தூண்டில் என்று யாக்கோபு நமக்கு கற்பிக்கிறார். கதை 4. கோபமான வார்த்தை. ஒரு விவாதத்தின்போது ஒரு மனிதன் கோபமடைந்தான். அவன் நினைத்தான், நான் பதிலுக்கு பேச வேண்டும், நான் வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டும். கடவுள் அவனது கோபத்தை ஏற்படுத்தவில்லை, மற்றவர் அவனது வார்த்தைகளை வற்புறுத்தவில்லை. வெல்ல வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற அவனது உள் ஆசையே அதற்குக் காரணம். பின்னர் அவன் அதற்காக வருந்தினான். பாடம்: சோதனை பெரும்பாலும்